ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு வந்து சீப்பு போட்டால், ஷாம்பு போட்டால், தலை குளிச்சுட்டு வந்து சிக்கு உடைச்சாலே முடி ரொம்ப கொட்டுது நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. நான் எப்படி என்னுடைய ஹேரை மெயின்டைன் பண்ணுறேன், ஹேர் வாஷ் பண்ணதுலேருந்து ஹேர் ஆயில் வைக்கிற வரைக்கும் எப்படியெல்லாம் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுறேன்றதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது மேபி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நான் என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறேனோ அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி தான் பண்ணணும்னு நான் எந்த ஒரு கம்பல்ஷனும் பண்ணல. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. பட் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன், எப்படி நான் வந்து சிக்கு உடைக்கும் போது முடி அதிகமாக கழலாமல் இருக்கும் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தலை குளித்ததுமே பாத்ரூம்லேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தலையை நல்லா கையால் பிழிஞ்சு எடுங்க. முறுக்கக்கூடாது, வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு எடுத்துடணும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி டவல் போட்டு மறுபடியும் நீங்கள் கையால் மறுபடியும் இந்த டவல் வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நல்லா வந்து முடியை ரேப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா சுருட்டி ரொம்ப லூஸாக தான் நான் வந்து கொண்டை கட்டிக்கிறேன். ஏன்னா டைட்டாக கட்டினீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து முடியும் சீக்கிரம் காயாது. அந்த டவல் நீங்கள் டைட்டாக கட்டும்போது வேர்க்கால்கள் வந்து ஈரப்பதமாக இருக்கும். அதாவது அந்த ஸ்கேல்ப் வந்து ரொம்ப வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட்டில் இருக்கும். அப்போ நீங்கள் கொண்டை கட்டும்போது முடி வந்து அப்படியே உங்களுக்கு வேர்லேருந்தே அப்படியே பிச்சுக்கும். ஸோ அதனால் நீங்கள் டவல் கழட்டிட்டு நீங்கள் சிக்கு உடைக்கும் போது அந்த முடி தான் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கழண்டு விழும். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, லைட்டாக வந்து டவலை வந்து கட்டுங்க தலையில். அது கட்டி ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நான் அப்படியே விட்டுருந்தேன். அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி கிளிப்பு போட்டு சும்மா ஒரு 1/4 மணி நேரம், மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன். டவல் கட்டி ஒரு 1/4 மணி நேரம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளிப்பு போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்ட உடனே எனக்கு வந்து ஒரு 80% வந்து முடி காஞ்சிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்கம் முடியை இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ சிக்கு உடைக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போது நான் கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனாக எடுத்து என்னுடைய முடியை நான் வந்து சிக்கு உடைச்சிக்கிறேன். சிக்கு உடைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் 2 இருக்குது. ஒன்று வந்து சீப்பு வந்து இந்த மாதிரி நல்ல பெரிய பல், அகலமான பெரிய பல்லாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு முடி ரொம்ப கழலாது. நான் இந்த 2 பக்கமும் சிக்கு உடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்னுடைய ஹேர் ஃபால் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து ஒரு 80% தான் என்னுடைய முடி காஞ்சிருக்கு. இந்த டைமில் தான் நான் சிக்கு உடைக்கிறேன். நிறைய பேர் ஈரத்தால் இருக்கும்போது சிக்கு உடைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு எப்படின்னு தெரியல. பட் எனக்கு இந்த மாதிரி சிக்கு உடைக்கும் போது தான் முடி ரொம்ப கழலை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வலி இல்லாமலும் இருக்குது. ஈஸியாக சிக்கு உடைக்கிறதுக்கு வருது. எனக்கு ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா என்னால் சிக்கு உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து ரொம்ப வலிக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 80% முடி வந்து காஞ்சதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி சிக்கு உடைச்சிக்கிறேன். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, சீப்பு முதல்ல சொல்லிட்டேன். இப்போ 2வது, கீழே இருந்து தான் நீங்கள் மேலே சிக்கு உடைக்கணும். இப்போ கீழே இருந்தால் மேலே போகணும். மேலேருந்து நிறைய பேர் சிக்கு உடைப்பீங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. முதல்ல கீழ் போர்ஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருந்து மேலே, கீழே இருந்து மேலே தான் நீங்கள் சிக்கு உடைச்சி பழகணும். அப்போ தான் உங்களுக்கு முடி வந்து கழலாது, ஹேர் ஃபால் ப்ராப்ளம் அதிகமாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா, சிக்கு உடைச்சது இந்த பக்கம், சிக்கு உடைக்காது இந்த பக்கம் இருக்குது. எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். இப்போ நான் 2 பக்கமும் நல்லா சிக்கு உடைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நான் 2 பக்கமும் சிக்கு உடைச்சிட்டேன். என்னோடய சீப்பில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ முடி இருக்குது. இதை விட அதிகமாக கூட சில சமயம் எனக்கு முடி இருக்கும். பட் இப்போ எனக்கு இவ்வளோ தான் இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 விஷயம் சொன்னேன் இல்லையா. ஒன்று, சீப்பு அகலமான பல் வச்சு நீங்கள் சீவும் போது உங்களுக்கு முடி அந்த அளவுக்கு கழலாது. அதே மாதிரி கீழே இருந்து நீங்கள் மேலே சீவும் போது உங்களுக்கு முடி அதிகமாக கொட்டாது. இது மாதிரி நீங்கள் பொறுமையாக ஃபாலோ பண்ணுங்கள். சீப்பு போட்டு ரொம்ப இழுக்கக்கூடாது, வேகமாக அந்த மேலே இழுக்கக்கூடாது. ரொம்ப ஜென்டிலாக தான் நீங்கள் வந்து தலை சீவணும். முக்கியமாக நான் அப்படி தான் சீவணும். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஈரப்பதமான ஸ்கேல்பில் தான் நான் வந்து தலை சீவுறேன். அதனால் முடி சீக்கிரமாக கழறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்த்து நான் தலை சீவுவேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா முடி வந்து சிக்கு உடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து நான் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிங்களாக்கா அப்படின்லாம் கேட்குறீங்க. இல்லைப்பா, நிஜமாக நான் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கில் இது வரைக்கும் ஒரு தடவை கூட பண்ணது கிடையாது. எனக்கு அப்பையிலேருந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு முடி வந்து இந்த மாதிரி தான், கோர முடி சொல்லுவாங்க இல்லையா, ஸ்ட்ரெயிட் ஹேர் மாதிரி தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் கூட வந்து சுருட்ட முடியோ இல்லைன்னா வேறு எந்த மாதிரி இருக்குது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் முடி பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு அப்பையிலேருந்து அப்படி தான். ஸோ டவுட் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணதே கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து நல்லா சிக்கு உடைச்சிட்டேன். அடியில் மட்டும் கொஞ்சம் ஈரம் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம், ஒரு 95% காஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, தலையை நான் வந்து பின்னிக்க போகிறேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சிக்கு உடைச்சிட்டு தலை பின்னிட்டு நம்ம தூங்க போனால் தான் நமக்கு முடி வந்து கழலாமல் இருக்கும். நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஹேரில் தூங்குவாங்க, அப்படிலாம் கொண்டை கட்டிட்டு தூங்குவாங்க. இது மாதிரி பண்ணும்போது முடி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொட்டிடும். அதனால் முடியை வந்து முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை தலை குளிச்சுட்டு நீங்கள் வந்து படுக்கிறதா இருந்தாலும் சரி, தலையை நல்லா சிக்கு உடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பின்னல் போட்டுட்டு நீங்கள் வந்து தூங்குங்க. ஸோ நான் நல்லா பின்னல் போட்டுட்டேன். அடியில் எந்த கிளிப்பு எதுவுமே போடலை.
பண்ணலை. ஸோ அப்படியே தான் விட போகிறேன். இவ்வளோதான். இது நைட்டு வந்து தலை குளிச்சதுக்கப்புறமா நான் பண்ணுற ஹேர் கேர் இதுக்கப்புறம் மார்னிங்கில் நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு. நான் வந்து இதில் 3 எண்ணெய் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் ரெகுலராக தான் தடவிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணி ஹோம்மேடாக ரெடி பண்ணது, அது காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இதுவும் நான் உங்களுக்கு வந்து அப்புறமா ஷேர் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, நான் இதில் வந்து தேங்காய் எண்ணெய், அப்புறம் விளக்கெண்ணெய், அப்புறம் விட்டமின் இ கேப்சூல் ஒன்று வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நான் ஒரு பவுலில் நல்லா தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் எடுத்தோம் இல்லையா, அந்த பவுல் எடுத்து அந்த தண்ணியில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ண போகிறேன். நீங்கள் டைரெக்டாக எண்ணெயை ஹீட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டபுள் பாயில் பண்ணி நீங்கள் தலைக்கு வந்து ஆயில் மசாஜ் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து தலை பின்னலை வந்து முதல்ல கழட்டிடுறேன். நான் நைட்டு தலை பின்னிருந்தேன் இல்லையா, அந்த பின்னலை கழட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து தலைக்கு மசாஜ் கொடுக்க போகிறேன். முதல்ல மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் வச்சு திரும்பவும் மசாஜ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கேல்ப் வந்து நல்லா ஆக்டிவாக அந்த நல்லா உங்களுக்கு எண்ணெய் இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். முடியெலாம் வந்து அந்த வேர்க்கால்கள் உள்ளே போயிட்டு எண்ணெய் இறங்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் மசாஜ் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து கொஞ்சம் போர்ஷனாக வந்து முடியை இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு நான் எண்ணெயை வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க, நான் முடியில் அப்ளை பண்ணலை, அந்த மண்டை அதாவது அந்த முடியோட வேர்க்கால்கள் இருக்குது இல்லையா, அதில் நான் வந்து எண்ணெயை அப்ளை பண்ணுறேன். அப்படி அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு எண்ணெய் வந்து அந்த ஸ்கேல்ப்புக்குள்ளே வந்து இறங்கும். உங்களுக்கு நல்லா வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். முடி வந்து அந்த அளவுக்கு கழலாது. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பிளட் சர்க்குலேஷன் ஆகும். முடி வளர்ச்சியை நல்லா தூண்டும். உங்ககிட்ட காட்டன் இருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்கேல்பில் அந்த ஆயிலில் வந்து காட்டனில் டிப் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக போர்ஷன் பிரித்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ நான் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய விரல் வச்சு நான் இந்த மாதிரி மறுபடியும் ஒரு மசாஜ் கொடுத்துக்கிறேன். அப்போ அந்த எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா பரவி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து தலையில் ஊறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மிச்சம் இருக்கிற எண்ணெய் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நான் வந்து முடியில் அப்ளை பண்ண போகிறேன். நல்லா கையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு முடியில் இந்த மாதிரி நல்லா உள்ளே விட்டு விரலால் நம்ம எண்ணெய் வந்து அப்ளை பண்ணணும். போட்டு இந்த ரொம்ப தேய்க்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த அடியில் அந்த ஸ்ப்ளிட் எண்ட் வரும் இல்லையா, அந்த இடத்துல முக்கியமாக நீங்கள் ஆயில் வந்து அப்ளை பண்ணியே ஆகணும். அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்ப்ளிட் எண்ட் வராமல் இருக்கும். முக்கியமாக இந்த இடம் ஒரு கலரில் இருக்கும், அப்புறம் ஹேர் ஒரு கலரில் இருக்கும். இப்போ எனக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா நான் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த ஸ்ப்ளிட் எண்ட் வர இடத்த வந்து நான் ட்ரிம் பண்ணிவிடுவேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆயில் அப்புறம் எந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நான் அங்கேயே அப்ளை பண்ணுறதுனால எனக்கு வந்து முடி வந்து அந்த அளவுக்கு கலர் ஃபேட் ஆகிறது தெரியாது. அடுத்தது ஆயில் மசாஜ் பண்ணும்போது முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முடியை தலைக்கீழே போட்டு நம்ம வந்து ஹேருக்கு மசாஜ் கொடுக்கறது. இது மாதிரி பண்ணும்போது இன்னும் சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகும். அதனால் உங்களுக்கு நல்லா வந்து முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் மசாஜ் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி லைட்டாக வந்து நான் கொண்டை போட்டுக்கிறேன். டைட்டாலாம் நான் கொண்டை போட மாட்டேன். ஏன்னா நிறைய டைட்டாக போட்டனாக்கா உங்களுக்கு வந்து அந்த கொண்டை போட்ட இடம் வலிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முடியெலாம் வந்து அப்படியே இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதனால் சிக்கு அடிக்கும் போது ரொம்பவே பெயினாக இருக்கும். அதனால் ரொம்ப லூஸாக வந்து நீங்கள் கொண்டை போட்டுக்கோங்க. கொண்டை போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஏதாவது வேலை இருந்தால் பார்க்கலாம். ஸோ அந்த டைமில் நான் நல்லா வந்து பாத்திரம் கழுவுறது அந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி நைட்டு நான் சிக்கு உடைச்சேன் இல்லையா, அதே சீப்பு வச்சு நான் மறுபடியும் நான் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் சிக்கு உடைச்சிக்கிறேன். நைட்டு எப்படி பண்ணேன்னா, இந்த மாதிரி முடியை 2ஆக பிரிச்சுக்கிட்டு கீழே இருந்து மேலே நான் வந்து சிக்கு உடைச்சேன் இல்லையா, அதே ஸ்டெப் தான் நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமும் நான் அந்த ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ நான் இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம கீழே இருந்து மேலே நம்ம சிக்கு உடைக்க போகிறோம். நான் நேற்று நைட்டே, அதாவது அந்த தலை குளிச்ச அன்னைக்கே நான் சிக்கு உடைச்சதுனால எனக்கு இப்போ சிக்கு உடைக்கிறது இன்னும் ஈஸியாக தான் இருக்கும். பட் நான் அடியில் வந்து பேண்டு போடாதனால எனக்கு அடியில் மட்டும் கொஞ்சம் சிக்காயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஜென்டிலாக தான் நான் வந்து சிக்கு உடைக்கிறேன். ரொம்ப பிடிச்சி முடியை போட்டு இழுக்கக்கூடாது. சிக்கு உடைக்கும் போது லைட்டாக பொறுமையாக நீங்கள் சிக்கு உடைங்க. ஒன்றும் அவசரம் கிடையாது. ஏன்னா நம்ம பெரிய பல்லால் தான் சிக்கு உடைக்கிறோம். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே சிக்கு உடைக்கலாம். முடியும் அந்த அளவுக்கு கழலாது. இப்போ நான் கொஞ்சமாக சிக்கு உடைச்சிட்டு பண்ணதுனால பார்த்திங்கன்னா எனக்கு முடி வந்து இவ்வளோ தான் வந்தது. நைட்டே வந்து தலை குளிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துன்னு காமிச்சிருப்பேன். இப்போ ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 முடி வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தான் எனக்கு முடி ஒரு பக்கம் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் 2 பக்கமும் நல்லா வந்து தலை சீவினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி சிக்கு உடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தலை பின்னிப்பேன். அவ்வளோதான் என்னுடைய ஹேர் கேரு. நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணதுலேருந்து ஹேர் ஆயில் வைக்கிற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுவேன்றது நீங்கள் பார்த்துருக்கலாம். முதல்ல ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தலையில் நல்லா கை வச்சு பிழிஞ்சு எடுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் டவல் வச்சு மறுபடியும் அந்த மாதிரி தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். போட்டு முறுக்கக்கூடாது. டவலால் முடியை போட்டு அடிப்பாங்களா, அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. முடி வந்து சீக்கிரமாக கழல தான் செய்யும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா. ஸோ நல்லா கையால் பிழிஞ்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறமா பெரிய பல்லால் நீங்கள் சீப்பு வச்சு சீவணும். சீவுறதும் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே தான் நீங்கள் சீவிட்டு போகணும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு முடி கழலாது. ஸோ முதல்ல அது மட்டும் இல்லாமல் நைட்டில் நீங்கள் தூங்க போகும்போது ஃப்ரீ ஹேர்லேயோ இல்லைன்னா கொண்டை கட்டிட்டோ நீங்கள் வந்து தலை வந்து தூங்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு முடி இன்னும் கழலும். நீங்கள் காலையில் எழுந்து தலை சீவும்போது இன்னும் அதிகமாக வந்து உங்களுக்கு முடி கொட்டதை நீங்களே பார்க்கலாம். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தூங்கி எழுந்ததும் பின்னெல்லாம் கட்டிட்டு இந்த மாதிரி நான் ஆயில் அப்ளை பண்ணி, அதாவது ஹாட் ஆயில் மசாஜ் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தலை வந்து மறுபடியும் சிக்கு உடச்சி இந்த மாதிரி பின்னல் போட்டுட்டு அடி வரைக்கும் நான் பின்னல் போட்டிருக்கேன். இப்போ நான் இந்த மாதிரி மடக்கி நான் வந்து பேண்டு போட்டு வச்சுக்கிறேன். இப்படி பண்ணாதான் நமக்கு வந்து ஸ்ப்ளிட் எண்ட் வராது, செம்பட்டாகாது முடி பார்க்குறதுக்கு, அடியில் வந்து வெடிப்பு விழாமல் இருக்கும். ஸோ இவ்வளோதான் என்னோடய ஹேர் கேர். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு முடி கழறது கொஞ்சமாக குறைஞ்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். உங்களுக்கு வந்து அடுத்தது நான் வந்து என்னுடைய பர்த்டே vlog போடுறேன். நிறைய பேர் கேட்டீங்க, நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வீடியோவும் கூட. ஸோ என்னெல்லாம் பண்ணேன், என்னெல்லாம் ஆச்சுன்றதை உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நம்மளோட சேனல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.